அனைவருக்கும் வணக்கம். என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் நேவில இருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான அதாவது இந்த நோட்டிபிகேஷன்ல இதற்கான எலிஜிபிலிட்டி, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், எவ்வளவு சேலரி, எப்ப இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, எப்ப க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேவில வந்து அக்னிவீர்ல வந்து ஜாயின் பண்றதுக்கான இந்த நோட்டிபிகேஷன்ல அப்ராக்சிமேட்டா 500 வேகன்சி வரும் அப்படிங்கறதான். பட் ஆனா கன்ஃபார்மா வந்து அபிஷியலா வந்து நம்ம அப்ளை பண்றப்பதான் வந்து தெரியும். இந்தியன் நேவி இன்வைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அன்மேரிட் மேல் ஃபீமேல் கேண்டிடேட் இருந்து கேட்டிருக்காங்க. அக்னிவீர் எம்ஆர்க்கு பேட்ச் 2024 பேட்சுக்கு மெட்ரிக் ரெக்யூட்டில் அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இந்த பேட்ச்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்ன எஜுகேஷனல் இருக்கணும் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். 50% மார்க்கில் வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து 10th எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களும் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரிஜினல் அந்த மார்க் ஷீட் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் போக முடியும். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 1 நவம்பர் 2023 30 ஏப்ரல் 2007 இருக்கணும். இந்த 2 டேட் ஆஃப் பர்த்துமே வந்து ஓகே தான். ஒன்லி அன்மேரிட் மேல் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து இதில் அப்ளை பண்ண முடியும். இந்த 4 இயர்ஸ் இந்த பீரியடில் வந்து மேரிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸில். டூரேஷன் ஆஃப் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸு. லீவ் வந்து 30 நாள் கொடுக்குறாங்க. சிக் லீவு இது எல்லாமே இருக்குது. பே அலோன்ஸ் அலைட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் பெர் மந்த் கொடுக்குறாங்க. ஃபிக்ஸ்டு இயர்லி இன்க்ரிமெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. ட்ரெஸ் அப்புறம் ட்ராவல் அலோன்ஸ் எல்லாம் இருக்குது. சேவை நிதி பேக்கேஜ் இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸு, டெத்து காம்பன்சேஷன், டிசபிலிட்டி காம்பன்சேஷன் இது எல்லாமே இருக்குது. என்ரோல்மெண்ட் செயலர் இதில் தான் வந்து ரெகுலர் கேடரில் வந்து உங்களுக்கு வந்து என்ரோல் ஆகுங்க. அடுத்து நாவல் பென்ஷன் ரெகுலேஷனில். ஸோ இந்த 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் என்ரோலாக வந்து இந்தியன் நேவியில் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த நாவல் பென்ஷன் ரெகுலேஷன் கிராஜுவேட்டில் இருக்குது. அக்னிவீர் வில் நாட் பி கவர்னட் பை த ப்ரொவிஷன் கண்டென்ட் இன் நாவல் பென்ஷன் ரெகுலேஷன் ரூல்ஸ். ஸோ இதில் வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ரிலீஸ் அட் ஓன் ரிக்வஸ்ட். எக்ஸ் சர்வீஸ் மேனு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மெடிக்கல் அப்புறம் சிஎஸ்டி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜில் இருக்கும். ஸ்டேஜ் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். அதாவது ஐஎன்இடி இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. அடுத்து ஸ்டேஜ் 2. அடுத்து இதில் வந்து பிஎஃப்டி ரிட்டன் எக்ஸாம் மெடிக்கல் இது எல்லாமே இருக்கும். ஸ்டேஜ் 1ல் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டிங்களுடைய பேஸ்ட் ஆன் மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த ஐஎன்இடி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். இதில் வந்து டோட்டலாக 50 கொஸ்டின் இருக்கும். இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் இதுதான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். 10th சிலபஸில் இருக்கும். உங்களுக்கான அந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. 30 நிமிஷம் வந்து இதுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ இதில் பெனால்ட்டி மார்க்கும் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேங்க் ஆன்சருக்கு வந்து 4 ரேங்க் ஆன்சருக்கு வந்து 0.25 பெனால்ட்டி மார்க்கை வந்து டெடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ரல் அலோகேஷன் வந்து உங்களுக்கு இந்தியன் நேவியில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து 550 ரூபா வந்து பே பண்ணணும். ஆன்லைன் மூலிமா பே பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரீஃபண்டட் அமௌண்ட்டு தான் இது. ஸ்டேஜ் 2ல் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குது, ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் இருக்குது. இந்த ஸ்டேஜ் 1ல் பாஸ் பண்ணி வரவங்க தான் வந்து ஸ்டேஜ் 2க்கு வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோடு எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 1.6 கிலோமீட்டர்னு வந்து 6.30 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் போகணும். அடுத்து புஷ்அப் 15. அதே போல் ஃபீமேலாக இருந்தால் 8 மினிட்ஸ்லேருந்து 1.6 கிலோமீட்டர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஸோ ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாம் வந்து இந்தியன் மிலிட்ரியில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது தான். மெரிட் லிஸ்ட் வந்து ஸ்டேஜ் 2ல் பாஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வரும். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து ஐஎன்எஸ் சில்கா இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் என்னென்னங்கிறது உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். டேட்டூ அதாவது பச்சை குத்தி இருக்கக்கூடாது. அதாவது ஃபேஸில் இந்த மாதிரி பிளேஸில் வந்து பச்சை குத்தி இருக்கக்கூடாது. பெர்மனன்ட் பாடி டேட்டூஸ் ஆர் ஒன்லி பெர்மிட்டட் இன்னர் ஃபேஸ் இதில் வந்து இருக்கணும். அதாவது பெர்மனண்ட்டாக பச்சை குத்திருக்காங்களா அது வந்து ஃபேஸ் இதிலலாம் இருக்கக்கூடாது.
இன்னரில் அதாவது நம்ம ட்ரெஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஓகே, அது எங்கெங்கே அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காது பல் எல்லாத்தையும் வந்து கிளியராக வச்சுக்கணும் மெடிக்கல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தான். விசுவல் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும் 6.6 இருக்கணும். ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்கும். நவம்பர் 2024 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூன் ஜூலையில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கிளியராக ஸ்கேன் பண்ணி வச்சுங்க அப்படிங்கிறது. அடுத்து கேண்டிடேட் ஹேவ் டு சூஸ் எனி 3 லொக்கேஷன் இந்தியன் நாவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க 3 லொக்கேஷனில். ஸோ உங்களுடைய எந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குங்கிறத பார்த்துங்க. உங்களுக்கான அட்மிட் கால் லெட்டர் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கு வரும். ஒன்லி வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் கான்டாக்ட் இது தான் இருக்கும். நோ ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, டாமிக்கல் சர்டிஃபிகேட், என்சி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்டாக இருந்தால் என்ன வார்னிங் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் வித்தவுட் வெரிஃபைட் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வித் அட்வைஸ் கமெண்ட்ஸ்மெண்ட் வில் நாட் பி எலிஜிபிள். ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு பாயிண்ட்டு. ஸோ அடுத்து நோ என்கொயரி வில் பி என்டர்டைன்ட் ரெக்கார்டிங் திஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப்டர் த பீரியட் ஆஃப் 6 months வரைக்கும் தான் இது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் www.agniveernavy.cdac இந்த வெப்சைட்டில் 13 மேலேருந்து 27 மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறப்ப வந்து நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்களே அப்ளை பண்ணுறதா இல்லை உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு 60 ரூபாய் கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃப்லாம் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். பேக்ரவுண்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கிளியரான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லைவ் ஃபோட்டோகிராஃப் தான் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணுவாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். ஸோ அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ 3 days வந்து உங்களுக்கு போஸ்ட் க்ளோஸ் பண்ணுற 3 daysக்கு முன்னாடி வீடியோஸ் கரெக்ஷன் டேட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. சப்மிட்டட் டூரிங் த அப்ளிகேஷன் ப்ராசஸ், நோ ஃபர்தர் கரெக்ஷன். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 மே 2024 இந்த எம்ஆர் அக்னிவீர் எம்ஆர் செக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்தியன் நேவி இன்வைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் அன்மேரிட் மேல் அண்ட் மேல் கேண்டிடேட் தான் வந்து கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் சீனியர் செகண்டரி ரெக்ரூட்டில் தான் வந்து இந்த வேகன்சி, அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 வேகன்சி வரும் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அன்மேரிட் மேல் அண்ட் அன்மேரிட் ஃபீமேல் வந்து இந்த அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் பேட்ச் 24 பேட்ச்க்கு பேட்ச் 2 24 இயரில் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டா அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனா 10th + 2, அதாவது மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இதில் வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் இருக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிமம் 50% மார்க். பாஸ்ட் 3 years டிப்ளமோ கோர்ஸ் இன் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ இது எல்லாமே இருக்கலாம். இதுக்கும் வந்து 50% மார்க் அக்ரிகேட்டில் இருக்கணும். அல்லது பாஸ்ட் 2 years வெக்கேஷனல் கோர்ஸ் வித் நான் வெக்கேஷனல் சப்ஜெக்டாக வந்து ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதில் இருக்கிறவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட் who have appeared in class 12th எக்ஸாமில் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம். இதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் வந்து இந்த ஸ்டேஜ் 2க்கு போக முடியும் அப்படிங்கிறது. டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம இந்த எம்ஆர்க் சொன்னது போல தான் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 நவம்பர் 2003 2 ஏப்ரல் 2007 உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். இந்த 2 டேட்லையுமே பிறந்தவங்க எலிஜிபிள் டு அப்ளை. ஒன்லி அன்மேரிட் கேண்டிடேட் மட்டும்தான். ட்ரைனிங் டைமில் வந்து நீங்கள் மேரிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது 4 yearsக்கு. ஸோ மற்ற கண்டிஷன் எல்லாமே சேம் எம்ஆரில் கொடுத்துருக்கிறதா எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டூரேஷன் ஆஃப் சர்வீஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை அக்னிவீர் ஷெல் பி என்ரோல்டு த இந்தியன் நேவி அண்டர் த நேவி ஆக்ட் படி வந்து 4 years இருக்கும். அக்னிவீர்ஸ் would be from distinct rank different from any other exciting rank would be the junior most rank in the Indian Navyல இருக்கும் அப்படிங்கிறது. லீவு 30 நாள் கொடுக்குறாங்க உங்களுக்கு. பே அலோன்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000 per month கொடுக்குறாங்க. ட்ரெஸ் ட்ராவல் அலோன்ஸ் கொடுக்குறாங்க. சேவை நிதி இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ், டெத் காம்பன்சேஷன் இருக்குது. என்ரோல்மெண்ட் வந்து இதுலேயும் வந்து சைலர்ஸ் ரெகுலர் கேடரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் இருக்கும். அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆரில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு,
செகண்ட் ஸ்டேஜில் வந்து பிஎஃப்டி ரிட்டன் எக்ஸாமு, அப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி அப்புறம் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும். இதற்கு வந்து சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் இருக்கும். 10th +2 இதில் தான் வந்து சிலபஸ் இருக்கும். சிலபஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1 hour நடக்கும் இந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இதுலேயும் அதே தான் 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் ரேங்க் ஆன்சராக கொடுக்குறாங்க. பெனால்ட்டி ரேங்க் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1/4th. அடுத்து எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க லேட்டராக. இதுக்கு 550 ரூபா வந்து ஆன்லைன் மூலிமா பே பண்ணிக்கலாம். நான் ரீஃபண்டட் அமௌண்ட் தான் வந்து இது. ஸோ செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமு, ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பாஸ் பண்ணால் தான் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு அலோவ் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து மேல் ஃபீமேலுக்கு வந்து என்னென்ன ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறது, மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகும் அப்படிங்கிறது, த மெரிட் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்டேஜ் 2 ரிட்டன் எக்ஸாமு, இது எல்லாத்தையும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மெடிக்கல் டெஸ்ட், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட்டை வந்து ரெகுலராக செக் பண்ணி பார்த்துங்க. ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா INS சில்கால இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. டேட்டூஸ் மினிமம் ஹைட்டு 157 சென்டிமீட்டர் இருக்கணும், மேல் ஃபீமேல் கேண்டிடேட்டு. அதே போல் வந்து உங்களுக்கு நமக்கு அந்த MRல சொன்னது மாதிரி உங்களுடைய டேட்டூஸ், அப்புறம் வந்து பல்லு கிளீனாக இருக்கிறது, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் வந்து நவம்பர் 2024 INS சில்கால ஒடிசாவில் இருக்கும் அப்படிங்கிறது இதற்கான ட்ரைனிங்கு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் இருக்கும் இதற்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து சேம் அதேல அந்த நம்ம இதுக்கு முன்னாடி MRல சொன்னது மாதிரி, அதாவது அக்னிவீர் MRல சொன்னது போலவே தான் இருக்குது. 13 மே 2024 27 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களும் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷனை ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் சில்கா ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அக்னிவீர் SSR MRல வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், அதற்கான என்னென்ன இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு அக்காமடேஷன், கிளாத்திங்கு எப்படி ரீச் பண்ணணும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன இதில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது, ஹேர் கட் பேட்டர்னு, ஸோ அதே போல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, மெட்ரிக்கு, 10th +2 சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, ஸோ லீவு, எந்தெந்த ஐட்டம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் நம்ம கொண்டு போகக்கூடாது, போஸ்டல் அட்ரஸ் எங்கே அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஃபில்லிங் கூகுள் ஃபார்மில். ஸோ இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் நேவியில் நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ், எந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது, கேரக்டர் ப்ரீ வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, நான் ஜுடிக்கல் ஸ்டாம்ப் பேப்பர், ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த அக்னிவீர் SSR MRக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அஃபிஷியல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.